வணக்கம். உங்க சம்பளத்துல இருந்த ஒரு பகுதிய அரசாங்கமே எடுத்து நேரடியா உங்க பெற்றோரோட பேங்க் அக்கவுண்ட்ல போட்டா எப்படி இருக்கும்? யோசிச்சு பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? ஆனா இது வெறும் கற்பனை இல்லைங்க. தெலங்கானா அரசாங்கம் இத ஒரு சட்டமா கொண்டு வரதுக்கு ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. குறிப்பா வயசான பெற்றோரை சரியா கவனிச்சுக்காத அரசு ஊழியர்களுக்கு தான் இந்த புதிய சட்டம் வரப்போகுது. வாங்க, இந்த திட்டத்தை பத்தி இன்னும் விரிவாவும் ஆழமாவும் பார்க்கலாம். பாருங்க, இந்த சட்டத்தோட மையப்புள்ளியே ஒரு ஆழமான கேள்விதான். நம்மள வளர்த்து ஆளாக்கின நம்ம பெற்றோருக்கு நம்ம என்ன செய்யணும்? பொதுவா இது நம்மளோட தனிப்பட்ட தார்மீக விஷயம். ஆனா இப்போ தெலங்கானா அரசாங்கம் இதை ஒரு சட்டக்கடமையா மாத்த பாக்குது. இது சரியா தப்பான முடிவு பண்றதுக்கு முன்னாடி முதல்ல இந்த திட்டம் உண்மையிலே என்னதான்னு முழுசா புரிஞ்சுக்கலாம். சரி, முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தலைமையிலான தெலங்கானா அரசாங்கம் முன்வைக்கிற இந்த திட்டத்தோட முக்கிய அம்சங்கள் என்னென்ன? இது ஏன் ஒரு துணிச்சலான திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது? வாங்க பார்க்கலாம். இந்த சட்டத்தோட முக்கியமான அம்சமே இதுதாங்க. அதாவது, ஒரு அரசு ஊழியர் தன்னோட பெற்றோரை சரியா கவனிச்சுக்கலன்னு நிரூபிக்கப்பட்டா அதுக்கு உடனடியா ஒரு நேரடி நிதி விளைவு ஏற்படும். சிம்பிளா சொல்லணும்னா, அவங்களோட சம்பளத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை பிடிச்சுக்குவாங்க. இது வெறும் எச்சரிக்கை இல்ல, நேரடி நடவடிக்கை. அப்போ எவ்வளோ பிடிப்பாங்க? இந்த நம்பரை பாருங்க, 10லிருந்து 15%. இது ஒன்றும் சின்ன தொகை இல்ல, சம்பளத்துல ஒரு கணிசமான பகுதி. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்படி பிடிக்கப்படுற பணம் அரசாங்கத்துக்கு போகாது. அது நேரடியா பெற்றோரோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கே போயிடும். முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி என்ன சொல்றாருன்னா, இது ஒரு தண்டனை கிடையாது, இது ஒரு வகையான நீதிங்கிறார். பிள்ளைங்களுக்காக எத்தனையோ தியாகங்களை செஞ்ச பெற்றோருக்கு அவனோட முதுமை காலத்துல ஒரு நிதி பாதுகாப்பு கிடைக்கணுங்கிறத உறுதி செய்யற ஒரு சமூக நீதி நடவடிக்கை தான் இதுன்னு அவர் பார்க்கறார். சரி, இந்த திட்டம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா நடைமுறையில இது எப்படிங்க வேலை செய்யும்? யாரு புகார் கொடுப்பாங்க? அதை எப்படி நிரூபிப்பாங்க? அதோட செயல்முறை என்னன்னு இப்ப பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். முதல்ல, பெற்றோர் புறக்கணிக்கப்படுறாங்கன்னு ஒரு முறையான புகார் மூலமா நிரூபிக்கப்படணும். ரெண்டாவது, அது நிரூபிக்கப்பட்ட உடனே சம்பந்தப்பட்ட அரசு ஊழியரோட சம்பளத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்கா சம்பளம் கட் ஆகும். கடைசியா அந்த பணம் ஒவ்வொரு மாசமும் நேரடியா பெற்றோரோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு போயிடும். இந்த ஆட்டோமேட்டிக் முறை தான் இந்த திட்டத்தோட ஒரு தனித்துவமான அம்சம்னே சொல்லலாம். இங்க இன்னும் சில முக்கியமான விவரங்கள் இருக்கு. இப்போதைக்கு இந்த சட்டம் தெலங்கானா மாநில அரசு ஊழியர்களை மட்டும்தான் குறிவைக்குது. இந்த சட்டத்தை எப்படி செயல்படுத்துறது, புறக்கணிப்புனா என்னன்னு வரையறுக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் கமிட்டியும் அமைக்கப்பட்டிருக்கு. முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, இது இன்னும் சட்டமா மாறல, முன்மொழிவு நிலையில தான் இருக்கு. தெலங்கானாவோட இந்த ஐடியா முழுக்க முழுக்க புதுசான்னு கேட்டிங்கன்னா இல்ல. இது ஏற்கனவே இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு சட்டத்தோட ஒரு அடுத்த கட்ட விரிவாக்கம் தான்னு சொல்லலாம். அது என்ன சட்டம்னு வாங்க பார்க்கலாம். இந்த ஒப்பீட்டை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா புரியும். 2007ல வந்த தேசிய சட்டம் என்ன சொல்லுதுன்னா, பெற்றோர் புகார் கொடுத்தா ஒரு தீர்ப்பாயம் அதை விசாரிச்சு ஜீவனாம்சம் கொடுக்க சொல்லி உத்தரவிடும். ஆனா தெலங்கானாவோட திட்டம் அப்படி இல்ல. புகார் நிரூபிக்கப்பட்டா போதும், சம்பளத்திலிருந்து ஆட்டோமேட்டிக்கா பணம் கட் ஆகிடும். இது ஒரு நேரடியான வேகமான அணுகுமுறை. ஆனா நீங்க யூகிச்ச மாதிரியே இந்த மாதிரி ஒரு சட்டம் பல கடுமையான கேள்விகளையும் பெரிய விவாதங்களையும் கலப்புது. இது வெறும் சட்ட பிரச்சனை மட்டும் கிடையாது, இது ஒரு சமூக பிரச்சனையும் கூட. இந்த திட்டத்துக்கு எதிரா நிறைய கேள்விகள் எழும்புது. இது ஒருத்தரோட தனிப்பட்ட குடும்ப விஷயங்கள்ல அரசாங்கம் தலையிடுற மாதிரி ஆகாதா? ஏன் அரசு ஊழியர்கள் மட்டும்? தனியார் துறையில வேலை செய்யறவங்களுக்கு இது பொருந்தாதா? இது ஊழியர்களுக்கு ஒரு கூடுதல் நிதிச்சுமையை ஏற்படுத்திருமா? இந்த மாதிரி பல கேள்விகள் பொதுவெளியில விவாதிக்கப்பட்டு வருது. இந்த விஷயத்துல இருக்கிற மிக பெரிய சவாலே புறக்கணிப்புங்கிற வார்த்தைய வரையறுக்கிறது தான். புறக்கணிப்புனா என்ன? பண உதவி செய்யாததா, இல்ல நேர்ல வந்து பார்க்காததா, இல்ல மன ரீதியா ஆதரவு தராததா? எது புறக்கணிப்பு? இந்த மாதிரி ஒரு தார்மீகமான விஷயத்த சட்டத்துக்குள்ள கொண்டு வந்து வரையறுக்கிறது ரொம்பவே சிக்கலான ஒரு விஷயம். அப்போ இதோட பெரிய தாக்கம் என்னவா இருக்கும்? இந்த முன்மொழியப்பட்ட சட்டம் மாறிக்கிட்டே வர நம்ம இந்திய சமூகத்தை பத்தி நமக்கு என்ன சொல்லுது? இந்த விவாதத்தை சுருக்கமா பார்க்கலாம். ஒரு பக்கம் இது வயசான பெற்றோருக்கு ஒரு உண்மையான நிதி பாதுகாப்பை கொடுக்குது. அதோட பெற்றோரை கவனிச்சுக்கிறது வெறும் கடமை இல்ல, அது ஒரு சட்ட ரீதியான கடமையும் கூடங்கிற ஒரு வலுவான சமூக செய்தியும் அனுப்புது. இன்னொரு பக்கம் இதுல கடுமையான சட்டம் மற்றும் நெறிமுறை சிக்கல்கள் இருக்கு. ஆக முக்கியமான புள்ளி இதுதாங்க. நம்மளோட தனிப்பட்ட குடும்ப உறவுகளுக்குள்ள அரசாங்கத்தோட பங்கு எந்த அளவுக்கு இருக்கணுங்கிற ஒரு அடிப்படை கேள்வியை தெலங்கானாவோட இந்த திட்டம் நம்ம முன்னாடி வைக்குது. இது மூத்த குடிமக்கள் நலனுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு புரட்சிகரமான முன்னெடுப்பா, இல்ல அரசாங்கத்தோட வரம்பு மீறலா, சமூக நலத்தோட எதிர்காலம் இப்படித்தான் இருக்குமா? இதை பத்தி நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய நேரம் இது.